வந்து நான் பேசக்கூடாது அல்லது நான் வந்து அறிக்கைகள் விடுக்க கூடாது. அப்படி வேணுமான அவர்கள் வந்து கட்டுப்பாடுகளை வந்து அந்த ஆர்டரில் வந்து போடலாம். நடைமுறையில் அது பலருக்கு அந்த மாதிரியான கட்டுப்பாட்டு கட்டளைகள் வந்து அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் நிறைய விளக்கங்கள் சொன்னீங்க தானே பிடி என்ன இப்போ போலீஸாருக்கு வந்து தடுப்பு காவல் இவ்வளவு வைக்கலாம், இத்தனை வருடம் வைக்கலாம், இப்படி அது ஓரளவு கொஞ்சம் நாங்க ஏற்றுக்கொள்ற மாதிரி இருந்தாலும் அது நாங்க ஏற்றுக்கொள்ள நான் சொல்றேன். ஆனா இந்த சந்தேகத்தின் பேர்ல இவ்வளவு கட்டுப்பாடுகள், ஒருத்தர் குற்றம் செய்ய இல்லை, அதற்கான ஆதாரங்கள் இல்லை, என்ன குற்றம் செய்தாருன்னு தெரியவும் செய்யாது. நீங்க சொல்றது 100க்கு 100% இது வந்து மனித உரிமையை மீறுகின்ற சட்டம். இது வந்து நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுவதற்கு காரணம் இதுதான். ஆனா இந்த பிடிஏல சிங்கள மக்கள் கைது செய்யப்பட்டதாகவோ இல்ல அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டது. இப்போ இவர்கள் இந்த பிடிஏ நீங்க சொன்ன அதே சந்தேக நபர்கள் பட்டியலை நாங்க எடுத்தா ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மேல ஒரு குடும்பத்தின் மீதே சந்தேகம் வச்சிருக்கிறாங்க. அங்க எதுவுமே இல்ல, அவங்க அழக வெளிநாடு போறாங்க வாராங்க எல்லாம் செய்யறாங்க. இது எவ்வளவு தூரம் நியாயமான ஒரு தமிழ் பின்பு முஸ்லிம் மக்களுக்கு எதிராகத்தான் பாவிக்கப்பட்டது. இப்போ நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலை எடுத்தால் கூட அந்த காலத்தில் வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் வந்து கைது செய்வதற்கு சந்தேகமே இல்லை. அவரின் கையில் வந்து ஒரு குரான் இருந்தது அல்லது அவரின் வந்து ஏதாவது ஒரு சமய பாடல் அவரின் போனில் இருந்தது. ஆனால் தொலைபேசியில் எங்களுக்கு அது விளங்கவில்லை, ஆகையால் நாங்கள் கைது செய்கிறோம். கைது செய்யப்படுகின்ற அந்த பிரிவுகள் கூட இது தொடர்புல அறிவுகள் இல்லை அப்படின்னு சொல்ல அவர்களுக்கு தெரியாது. உண்மையாக நான் புளோரினுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாம கைது செய்யறதுன்னு சொன்னா கைது செய்யப்படுபவர்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியாது. ஆனால் போலீஸ் அல்லது சில வேளைகள் ராணுவம் கூட அவர்களுக்கும் ஒன்று சட்டம் தெரியாது, மற்றது வந்து இந்த பிடிஏயை இந்த விதமாக துஷ்பிரயோகப்படுத்தி பழக்கப்பட்டு விட்டார்கள். ஸ்ரீதரன் வாக்களித்த விடயம் தொடர்புல நீங்கள் தான் முதல்ல பதிவு செய்திருந்தீங்க, வெளியில கொண்டு வந்திருந்தீங்க. நீங்கள தமிழரசு கட்சியினுடைய ஒரு எதிரியாக இருப்பதனால வந்து இப்ப பாருங்க ஸ்ரீதரனுக்கு இந்த விவகாரத்துல பாராளுமன்ற குழுக்களினுடைய தலைவர் பதவி கூட இல்லாமல் போயிட்டது. இந்த விவகாரம் வாக்களித்தார் என்ற விவகாரத்துல முப்படைகள் வந்து நிதி வளங்களை வந்து விரயமாக்கி இருக்கிறார்கள் அல்லது அங்கே வந்து பார்க்கும் போது ஊழல் நடந்ததாக வந்து தெரிகின்றது. பொது நிதிகளை வந்து ஒரு கவனையினமற்ற விதத்தில் வந்து அவர்கள் வந்து செலவழித்திருக்கிறார்கள் பல விடயங்கள். அதை நான் வந்து இப்போ பல வருடங்களாக பதிவிட்டு கொண்டு வருகின்றேன். இத்தனை பிழைகள் இருக்குதுன்னு கண்டுபிடித்து பகிரங்கமாக அறிக்கை வெளியிட்டு அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும்.